பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். அது என்ன சத்தியம்னா, வருகின்றார் 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 வருகின்றார், ஒருவர் வருகின்றார், ஒருவர் அனுப்பப்படுவார் என்ற சத்தியம் மீண்டும் 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 பல இடங்களில் தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அதை உரைத்து அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை வரப்போகின்ற மெசியாவுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். என்ன ஒரு அருமையான தேவன்! இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நாட்களுங்க. இயேசு வெறும் அந்த தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நிறைவேற்றல, வேதாமத்தில் உள்ள 2500க்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த கண்களால தேவ வார்த்தையில் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாருக்கும் சாக்கு இல்லைங்க. இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு யாருக்கும் சாக்கு. ஆண்டவர் அவ்வளவு அழகாக பிட்டு 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 அழகாக தம்முடைய வார்த்தையில் அவர் என்ன செய்ய இருக்கின்றார், என்னத்தை செய்தார், என்னத்தை செய்ய போகின்றார் என்பதை அழகாக தேவன் உங்களுடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதாமத்துல வாசித்தீங்கன்னா மாத்திரம் போதும், அது உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றும்.